நைட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு படுக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால அசதியில வசதியா படுத்து ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் எனக்கு புக் பண்ணி கொடுத்த ரூம்ல நல்லா தூக்கத்தை போட்டேன். குளிச்ச உடனே ஒய்ஃப்க்கு ஒரு வணக்கத்தை போட்டபடி தான் நாள் ஆரம்பிச்சேன். நல்லா பசிச்சுது. அதனால குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவோம்னு தோணுச்சு. பல்ல விளக்கிட்டு பார்த்தா எனக்குன்னு ஒரு பேக்கை கொண்டு வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, அந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பட்டுன்னு ஓபன் பண்ணி பார்த்தேன். 3 டிஷர்ட் இருந்துச்சு, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருந்துச்சு, ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. கரெக்டா அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் வாட்ஸ்அப் பாருங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. பார்த்தா நான் இவ்வளவு நாள் ஊர்ல இருக்கும் போது மிருத்துஞ்சேன் தவளல. ஆனா நான் டெல்லி வந்த நேரமோ என்னவோ தெரியல, அடுத்த நாளே அவன் தவண்டுட்டான். பட் இதுல ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? அவன் தவழ்றதுக்கு முன்னாடி தானாவே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை நான் எந்த vlogலயும் கவர் பண்ணல. பட் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். டெல்லில இருந்து ரிட்டர்ன் ஊருக்கு போனோடனே நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மிருத்துஞ்சயன் தவழ்றத வீடியோல பாக்குறதுக்கு. அந்த பாலை எப்படியாச்சும் பிடிச்சிடலாம்னு தான் தவண்டு போயிருக்கான். அந்த முக்கு வரையும் தவண்டு போய் முட்டி பார்த்திருக்கான். ஆனா பாலை கையில எடுக்க அவனுக்கு தெரியல. அங்க இருந்து எப்படி சோகமா பாக்குது பாருங்க புள்ள. சரின்னு இந்த மன மகிழ்ச்சியான வீடியோவை பார்த்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு கிளம்பிட்டேன். முதல்ல சத்தான பழங்களோட ஆரம்பிக்கலாம்னு ஒரு தட்டு நிறைய பழங்களையும் இன்னொரு தட்டுல தோசை சட்னி சாம்பார்னு வாங்கிக்கிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து ஒரு குளியல போட்டு அவங்க கொடுத்த டிஷர்ட்டையும் போட்டுட்டு ஒரு ரேபிடோ புக் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு எதுக்கு போறோம்? மனசார எதையாச்சும் வேண்டிக்க தானே. எங்க டீம் ஃபைனல்ஸ்க்கு வந்துடணும்னு மனசார ஒரு வேண்டுதல போட்டேன். அப்புறம் என்ன நண்பர்களே, சாமியை கும்பிட்டு டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு கிளம்பினபடி இந்த vlog முடிச்சுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை நண்பர்களே.